இன்னும் நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலனா அதையும் ஒரு பார்வை பார்த்து விட்டு வந்துடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். அவன் கூறியதை கேட்டவளுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாய் வடிந்தது. அவளை அவ்வாறு பார்த்த மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்க சுஜி என்று அவள் அருகில் சென்று அவளை தலை பாசமாக தடவினார் தாத்தா ராஜேந்திரன். அவளும் அழுதபடியே தாத்தாவை பார்க்க எந்திரிடா என்று அவள் முன் தன் கைகளை நீட்டினார் தாத்தா ராஜேந்திரன். அவளும் மெதுவாக எழுந்து நிற்க அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்துக் கொண்டார் தாத்தா. பெண் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டவர், அழுதாமா, தாத்தா ஒன்னு சொல்றேன், அத மனசுல வச்சுக்கோ என்று கூற, சரி தாத்தா என்று கூறினாள் சுஜி. ஜீவா குணமே இதுதான். அவனுக்கு யாராவது மரியாதை இல்லாம பண்ணனா சுத்தமா பிடிக்காடு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு கோபம் அதிகமா வரும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இங்க யாருக்கும் தெரியாது. நாங்க அவளுக்கு வரப்போற பொண்ண மட்டும்தான் நம்புனோம். அதனால இப்போ நாங்க உன்ன மட்டும்தான் நம்புறோம். அவன் குணத்தை மாத்தி மனுஷனா மாத்தணுமா? அவன கோபத்தை உன் பாசத்தால மாத்துடா. இது மட்டும் தாத்தாவுக்காக பண்ணுமா என்று கூறினார் தாத்தா. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க என்று அவள் கேட்க, உன்னால அவன மாத்த முடியும்னு நான் நம்புறேம்மா என்று கூறினார் தாத்தா. பெரியவரின் மனது நோகாமல் இருக்க வேண்டும் என்பதால் அவளும் சரி தாத்தா, நான் என்னால முடிஞ்சத பண்றேன் தாத்தா என்று கூறினாள். ஷோபனா விசாலினி 2 பேரும் சேர்ந்து சுஜிய கூட்டிட்டு போய் பூஜை ரூம்ல விளக்கு ஏற்ற சொல்லுங்கம்மா என்று தன் மருமகளிடம் கூறினார் தாத்தா ராஜேந்திரன். சரி மாமா என்று கூறி ஷோபனா மற்றும் விசாலினி அவளை பூஜை அறைக்கு அழைத்து சென்று, சுஜி ஞாபகம் வச்சுக்கோ, ஒருதான் அதுல எல்லாம் தீரியம் பத்த வைக்கணும் பாத்துக்கோ. அத வச்சுதான் நீ இந்த குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட மருமகளா இருப்பன்னு நாங்க கண்டுபிடிக்க முடியும் என்று கூறினாள் விசாலினி. அதை கேட்டவளோ ஒரு நொடி பயப்பட, அதை கண்ட ஷோபனாவோ, விசா என்ன இது, அவளே இப்போதான் நம்ம வீட்டு வந்திருக்கா, அப்புறம் எதுக்கு இப்படி உடனே பயப்பட வைக்க என்று கூறினாள். சும்மாதான் அக்கா சொன்னேன். ஆனா சுஜி, நீ இதுக்கே பயந்தா எப்படி மாமா சொன்ன மாதிரி உன் புருஷனை எப்படி சமாளிக்க போற என்று கேட்டாள் விசாலினி. சரி, மத்த பேச்சு அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ விளக்கு ஏத்துங்க சின்னம்மா என்று கூறியபடி அங்கு வந்தார் சாந்தி. ஆமா சுஜி, நீ ஃபர்ஸ்ட் விளக்கு ஏத்து என்று கூற அவளும் அவர்கள் கூறியது போல ஒரு தீக்குச்சியை எடுத்து அதை பற்ற வைத்து அனைத்து தீரிகளையும் ஏற்றினாள். அதை கண்ட சாந்தியோ, அம்மா சின்னம்மா, நம்ம நினைச்சதை விட இந்த குடும்பத்தோட எல்லாம் பெரும் புகழும் இன்னும் அதிகமா ஏற்படுத்துவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டுமா என்று சந்தோஷமாக கூறினாள். அதை எப்படி சொல்றீங்க ஆண்டி என்று சுஜி கேட்க, ஆமா சின்னம்மா, இந்த வீட்டுக்கு மருமகள் ஒரே தீக்குச்சியில எல்லா தீரியையும் எரிய வச்சுட்டாங்க. அப்படின்னா அவங்க இந்த குடும்பத்தோட பெயரையும் புகழையும் இன்னும் அதிகப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ உங்களுக்கும் நான் இத சொன்னேன் என்று கூறினார் சாந்தி. சரி சரி சுஜி, ரொம்ப டயர்டா இருப்பா, இப்போ அவளுக்கு கெஸ்ட் ரூம்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா ஷோபனா என்று கூறினார் தாத்தா ராஜேந்திரன். பின் அவர் தன் அறைக்கு சென்று ஓய்வெடுக்க துவங்கினார். சுஜி, நீ இந்த கீழே இருக்கிற ரூம்ல இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். நைட் உன்னை ஜீவா ரூமுக்கு அனுப்புறோம்மா என்று தலையை தடவியபடி கூறினாள் ஷோபனா. அவளை ஜீவா இரவு அனுப்புகிறோம் என்று கூறவும், என்னது அந்த கொஸ்ட்ரூமுக்கா, எதுக்கு எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது, வீட்டுக்குள்ள வரும்போதே என்னால வசதிதான் கூட்டிட்டு வந்திருக்கான், நைட் அவ ரூமுக்கே என்னை அனுப்புறேன் சொல்றாங்களே, என்ன பண்ண, இட்ஸ் ஆல் ஃபேட் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டு அவர்கள் கூறிய ரூமிற்கு செல்ல நினைக்க அந்த நேரத்தில் அவளை தடுத்தாள் விசாலினி. சுஜி, ஒரு நிமிஷம் இருமா என்று கூற அவளும் அவள் குரல் கேட்டு அப்படியே நின்றாள். அத்த சொல்லுங்க என்று கேட்க, இந்தா இந்த சாரிய மாத்திட்டு ரெஸ்ட் எடுமா என்று கூறி ஒரு புனல் சாரியை அவளுக்கு மாற்றக் கொடுத்தாள் விசாலினி. சரியத்தை என்று கூறி அவளும் அந்த புடவையை வாங்கிக் கொண்டு அந்த அறைக்குள் சென்றாள் சுஜி. அந்த அறைக்குள் சென்றவள், என்னடா இது கொடுமையாயிருக்கு என்று தன் வாழ்க்கை நினைத்து புலம்பியவள் ரெஸ்ட் ரூமுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு விசாலினி கொடுத்த அந்த மாற்று புடவையை அணிந்து கொண்டு அங்கிருந்த மெத்தையில் படுத்துக்கொண்டு இன்றைக்கு காலையிலிருந்து இப்பொழுது நடந்தது வரை அனைத்தையும் நினைத்து பார்த்தாள். கடவுளே, இது என்ன வாழ்க்கை, நேத்து வரைக்கும் என் அக்காவுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் பொண்டாட்டியா இந்த வீட்டுல இருக்கேன் என்று தன் வாழ்க்கையை நினைத்து நொந்து கொண்டாள். இங்கு தன் அறைக்கு கோபமாக வந்த ஜீவா நேராக தன்னுடைய ஜிம் ரூமுக்கு சென்று ஒர்க் அவுட் செய்யத் தொடங்கினான். ஜீவா குணத்தில் ஒன்று இந்த ஒர்க் அவுட் செய்வது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒர்க் அவுட் பண்றதுல என்ன இருக்கு, அதா செல்ல குட்டீஸ், வாங்க நான் கிளியர் பண்றேன்.
எல்லாரும் நார்மலா ஒரு 1 ஹார் இல்ல 2 ஹார்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் ஜீவா நார்மலா இருந்தா 2 ஹார்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணுவான். பட் அதுவே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோபமா இருந்தா கண்டிப்பா அந்த ஒர்க் அவுட் பண்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உடைக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவான். இப்போ வேற கொலவெறி போயிருக்கான். இன்னைக்கு என்ன பண்ண போறான் பாப்போம். வாங்க செல்லக்குட்டீஸ். ஜிம் ரூமில் நேராக சென்று ஒர்க் அவுட் செய்ய துவங்கியவனுக்கு கோபம் குறையாமல் இருக்க ஒர்க் அவுட் செய்யும் எக்யூப்மெண்ட்ஸும் அனைத்தையும் உடைக்கத் தொடங்கிவிட்டான் ஜீவா. இவனின் இந்த அரக்க குணம் தெரிந்த அவன் தாத்தாவும் அவன் தந்தையும் அவன் அறைக்குள் வர அங்கு இல்லை என்பதை அறிந்தவர்கள் நேராக ஜிம் ரூமிற்கு சென்று பார்க்க அங்கே அவனின் கையிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அதை கண்ட அவனின் தந்தை ரவிச்சந்திரனோ, "ஜீவா, என்னடா இது? எதுக்குடா உனக்கு இவ்ளோ கோபம் வருது?" என்று கையை பார்த்தபடி கேட்க, அதற்கு அவனோ, "அப்பா, நான் பிசினஸ் ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் இருக்கேன். ஆனா இப்படி அவமானத்தை என் லைஃப்ல நான் அனுபவிக்கல. பட் இன்னைக்கு ஒரு பொண்ணு பெரிய விஐபிஸ் அண்ட் விவிஐபிஸ் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போயிட்டா. இப்போ அவளுக்கு பதிலா அவ தங்கச்சின்னு ஒருத்தியை என் தலையில கெட்டி வச்சிருக்கீங்க. அவ முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலப்பா. அந்த கோபத்தை தான் இப்படி இங்க காமிச்சிட்டு இருக்கேன்பா" என்று கோபமாக கூறினான் ஜீவா. "டே ஜீவா, அதுக்குன்னு இப்படியா கையில ரத்தம் வர மாதிரி பண்ணுவ?" என்று கூறி அவனை மெத்தையின் அருகில் அழைத்து வந்து அதில் அமர வைத்தார் தாத்தா. ரவிச்சந்திரன் அவனின் ரூமில் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டை தேடி எடுத்து அவனின் காயத்திற்கு மருந்திட்டு கொண்டிருந்தான். "வலிக்குது அப்படின்னா சொல்லு ஜீவா, அப்பா பொறுமையா மருந்து போட்டு விடுறேன்" என்று கூற, "இல்லப்பா, இந்த வலி எனக்கு வேணும். அப்போதான் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச அவமானம் எனக்கு மறக்காது" என்று கண்களில் கோப அனல் பறக்க வன்மமாக கூறினான் ஜீவா. அதை கண்ட தாத்தாவிற்கு பயமாக இருந்தது. கடவுளே, எப்படியாவது என் பேத்தி சுஜி குணத்தை வச்சு இவனோட இந்த அரக்க குணத்தை மாத்தி அவனை மனுஷனா மாத்தணும். அதுக்கு அவளுக்கு உதவி பண்ணுப்பா என்று தன் இஷ்ட தெய்வமான சிவனை நோக்கி வேண்டிக் கொண்டார் ராஜேந்திரன் தாத்தா. அதேபோல் அவனின் தந்தை, அந்த சின்ன பொண்ணு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தப்பு பண்ணிட்டோமோ என்று மனதில் நினைத்து வருந்தினான் ரவிச்சந்திரன். அடுத்து என்னன்னு அடுத்த எபிசோடோல பாப்போம். இந்த எபிசோடு இப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.